வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணி இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமான இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 8 மணி முதல் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மாலை 6 மணி வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளன. எனவே குடியிருப்பாளர்கள் இன்று வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதுடன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை கையொப்பங்களுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை சுமார் 30 லட்சம் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மாவை சேனாதிராஜாவை சந்தித்து கலந்துரையாடினார். சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்றிரவு யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் உள்ள மாவை சேனாதிராஜாவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரசாரங்களில் பங்கேற்பதாக நேற்று யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று வடமாகாண அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என நம்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தெரிவித்தார். நான் குறிப்பிட்டது என்னவென்றால், தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த இனப்பிரச்சினைக்காக ஒரு 3 மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஷ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம். பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் சொன்னேன், அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று 3 மாத கால ஒரு அவகாசத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் தமிழருடைய பிரதேசம் போரினாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவுதான் நாங்கள் பேசினோம். தான் தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு தான் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒரு குழுவினரும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ் உள்ளிட்ட குழுவினரும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சந்திப்பில் அகிலன் முத்துக்குமாரசாமி, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான எஸ் மயூரன், எஸ் சுதர்சன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மகன் கலியமுதன், எஸ் குணாலன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் விரிவான பேச்சில் ஈடுபட்டதாகவும் விசேடமாக சாவகச்சேரியை தனியான பிரதேச செயலக பிரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்ததாகவும் சசிகலா ரவிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் ஒன்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
கோமாகம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாங்கம் டெண்டர்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இளம் சட்ட வல்லுநர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதில் பெருமளவிலான இளம் சட்ட வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்ளும் போது வரி இலக்கத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிதாக மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. வாகன பதிவு, வருமான உரிமம் பெறுதல், நடப்பு கணக்கு தொடங்குதல், நிலம், அசையா சொத்து உள்ளிட்ட சொத்துக்களை பெறுதல் போன்ற வழக்குகளில் வரி இலக்கத்தை பெறுவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பான பரிந்துரை நிதி திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக துறையினருக்கான கடமைகளை ஐக்கிய மக்கள் சக்தி நிறைவேற்றும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் முதுகெலும்பாக காணப்படும் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக துறையினருக்கான கடமைகளை ஐக்கிய மக்கள் சக்தி நிறைவேற்றும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நுண், சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுடன் கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். 2020 ஆரம்பம் முதலே சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களும் தொழில் முனைவோரும் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் குரல் எழுப்பியுள்ளோம். தற்போது தேர்தல் நெருங்கி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் பேட்டரி சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. பேட்டரி சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவது என்பது போதுமானதாக இல்லை. அதை தற்காலிகமாக நிறுத்துவதோடு மாத்திரமில்லாமல் அவர்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவு செலவுக்கு ஏற்ற மூலதனத்தை வழங்கி கடனை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் இவற்றை செய்யவில்லை. எமது நாட்டின் பொருளாதார இயந்திரத்தின் முக்கிய அணிவீரான சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக துறை காணப்படுகிறது. அவர்களுக்கான கடமைகளை ஐக்கிய மக்கள் சக்தி நிறைவேற்றும். அத்துடன் நட்பு வட்டார முதலாளித்துவத்தையும் ஒருபோதும் இடமளிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கான பிரசாரம் நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளாலும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கான பிரசாரம் நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்றது. நீர்வேலி, பாழ்பண்ணை, கோப்பாய், சிறுப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டது. சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநர் சீனா ஆனா ஜோதிலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற பிரசாரத்தில் வடக்கு மாகாண மீனவ அமைப்புகள் பிரதிநிதிகள் இணைந்து கொண்டனர். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியா, பிரித்தானியா, ஜெர்மனி, சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 1ஆம் தேதிக்கு பின்னர் 21,073 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலை நினைவேந்தல் நேற்று மாலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிகள் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மாணவி குமாரசுவாமி கிருஷாந்தியின் 28வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை செம்மணி பகுதியில் இடம்பெற்றது. செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மக்கள் மற்றும் அங்கு புதைக்கப்பட்ட ஏனைய மக்களுக்காகவும் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
செம்மணி படுகொலை நினைவேந்தல் பேரவைத் தலைவர் கிஷோர் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தலில் சாவகச்சேரி பிரதேச சபை முன்னாள் உப தவிசாளர் மயூரன் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த 18 வயதான மாணவி கிருஷாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் இராணுவத்தினரால் வழிமறைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதனையடுத்து மாணவிக்கு தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா, மாணவியின் சகோதரன் குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசித்த தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடி செம்மணி ராணுவ முகாமுக்கு சென்றனர். அதன் பின்னர் இவர்களுக்கு ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு அன்றைய தினம் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட 4 சடலங்களும் செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்ட நிலையில் செம்மணி பகுதியில் வருடாவருடம் நினைவேந்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. இதுவரையில் நீதியான எந்த விதமான நடவடிக்கைகளும் நடைபெறவில்லை. இராணுவத்தினருக்கு அந்த இடமாற்றங்களை வழங்கி அல்லது பொது மன்னிப்புகளை வழங்கி இந்த அரசாங்கம் தன்னுடைய அந்த கோரத்தனத்தை காட்டி நிற்கின்றதை தவிர நீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. கிருஷாந்தியினுடைய புதைகுழி இந்த செம்மணி பகுதியிலே தோண்டப்பட்ட பொழுதுதான் இந்த மண்ணிலே சுமார் 600 வரையான அந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட பலரது உடல்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய 600 வரையான எலும்புக்கூடுகள் இங்கே தோண்டப்பட்டிருந்தன. இதுவரையில் நீதியான எந்த விதமான நடவடிக்கைகளும் நடைபெறவில்லை. மன்னார் தள்ளாடி 54வது படைப்பிரிவின் 14வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மன்னார் தள்ளாடி 54வது படைப்பிரிவின் 14வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மக்களிடையே நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் முப்படையினர் இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வு நேற்று மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. 54வது காலாட்படை பிரிவின் தளபதி மேஜர் ராஜபக்சவின் வழிகாட்டலில் சிவில் சமூக தொடர்பு அதிகாரி மேஜர் A. பெர்னாண்டோவின் ஏற்பாட்டில் நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. நேற்று காலை 9 மணியளவில் மன்னார் நகர பொது மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றது. அத்துடன் மன்னார் மற்றும் மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட 15 பாடசாலைகளுக்கு இடையே பேண்ட் இசைவாத்திய போட்டி நடத்தப்பட்டது. பேண்ட் இசைவாத்திய போட்டியில் வெற்றி பெற்ற பாடசாலை மாணவர்களுக்கும் கிரிக்கெட் சுற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி கடிதம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்வியில் முதல் நிலை வசிக்கும் மற்றும் 60 மாணவர்களுக்கு புத்தகப்பை உட்பட கற்றல் உபகரண பொதி வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட 60 வறிய குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. பிரதம விருந்தினராக இராணுவத்தின் வன்னி பிராந்திய கட்டளையிடும் தளபதி மேஜர் ஜெனரல் பீரிஸ் பங்கேற்றார். ஏனைய விருந்தினர்களாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் காண கனகேசரன், போலீஸ் அத்தியட்சகர் வை சந்திரபாலு மற்றும் முப்படை அதிகாரிகள் மத தலைவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.